Dear students, welcome to our channel. Today we are going to discuss NCERT Maths Class 10 Exercise 1.2 Question number 2. Prove that 3 plus 2 root 5 is irrational. So first sum என்ன பார்த்தோமோ அதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ண போறோம். இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் இது ஒரு ரேஷனல் அப்படின்னு அசம்ஷன் பண்றோம், அங்கிருந்து ஒரு கான்ட்ராடிக்ஷனை கண்டுபிடிக்கிறோம், அதனால இது இர்ரேஷனல் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ ஸ்டெப் 1 நம்மோட அசம்ஷன். லெட்ஸ் அஸ்யூம் தட் 3 plus 2 root 5 இஸ் ரேஷனல். ஸோ எப்ப நம்ம இதை ரேஷனல் அப்படின்னு சொல்லிட்டோமோ இமீடியட்டா ரேஷனல் நம்பருக்கான ஜெனரல் ஃபார்ம், அதாவது P by Q இந்த ஃபார்ம்ல இருக்கும். P, Q belongs to Z ல இருக்கணும் and also Q not equal to 0வா இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் எல்லாம் எக்ஸிஸ்ட் பண்ணாதான் இது ரேஷனல் நம்பரா இருக்க முடியும். ஸோ அப்ப நம்ம இதை இப்படி எழுதலாம். 3 plus 2 root 5 which is equal to A by B where A and B are co-prime. ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கிறோம் co-prime அப்படின்னா என்ன மீனிங். ஏவுக்கும் பிக்கும் காமன் டிவைசர் ஒன்னா இருந்தா அதை தான் நம்ம co-prime அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது மாதிரி இருக்கிற நம்பர் 10 by 3, 2 by 5, 17 by 2. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா co-prime தான். ரீசன் 10க்கும் 3க்கும் காமன் டிவைசர் 1, 2க்கும் 5க்கும் காமன் டிவைசர் 1. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா co-prime. எந்த ஒரு ரேஷனல் நம்பரா இருந்தாலும் நம்ம இந்த co-prime ஃபார்மேஷன்ல எழுத முடியும். அட் த சேம் டைம் ஏவும் பியும் இன்டீஜரா இருக்கும், அதுல கண்டிப்பா பியோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கும். ஸோ இதுதான் ரேஷனல் நம்பருக்கான பேசிக்கான கண்டிஷன். எப்ப இதை நம்ம ரேஷனல் சொல்லிட்டோமோ இந்த கண்டிஷனை எக்ஸிஸ்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. 2 root 5 which is equal to, அதாவது இது நமக்கு ஸ்டெப் 1 இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 தான் இப்ப நம்ம செய்யறோம். இந்த 3 ரைட் சைடு கொண்டு போறோம். அப்ப A by B minus 3 அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சிம்பிளான கிராஸ் மல்டிபிளிகேஷன் A minus 3B divided by B அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இங்க லெஃப்ட் சைடு 2 into root 5 இருக்குது. நெக்ஸ்ட் இந்த 2 கூட ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா this root 5 which is equal to A minus 3B divided by 2B வரும். ஸோ இப்போ இத பத்தி உங்களுக்கு ஒரு கிளியரா ஒரு ஐடியா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா ஏவும் பியும் இன்டீஜர், அத எதால மல்டிப்ளை பண்ணி எப்படி டிவைட் பண்ணாலும் நமக்கு கிடைக்க போற நம்பர் ஒரு ரேஷனல் நம்பரா இருக்கும். ஏன்னா இதோட ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா P by Q ஃபார்ம்ல இருக்கு. அப்ப ரைட் சைடு என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பியூர்லி ரேஷனல் நம்பர். ஆனா லெஃப்ட் சைடு என்ன இருக்குது பாருங்க, ஜஸ்ட் நவ் நம்ம ப்ரூவ் பண்ணோம் பியூர்லி இர்ரேஷனல் நம்பர். ஸோ எப்பவுமே ஒரு ரேஷனல் நம்பரும் ஒரு இர்ரேஷனல் நம்பரும் ஈக்குவலா இருக்குமா அப்படின்னா எந்த காலத்திலும் இருக்காது. சோ நம்பர் அப்படின்னா ஒன்னு ரேஷனல்னு சொல்ல முடியும், இல்லைன்னா இர்ரேஷனல்னு சொல்ல முடியும். இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. சோ இங்க பாத்தீங்கன்னா ரூட் 5க்கு இந்த ரேஷனல் நம்பர் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு வந்திருக்குது. சோ அதனால இது ஒரு கான்ட்ராடிக்ஷன். சோ இதை வச்சுக்கிட்டு இது ரேஷனலா இருக்க முடியாது, இது இர்ரேஷனல் அப்படின்னு எழுதுனா போதும். சோ இதுதான் ஸ்டெப் 3ல நம்ம செய்ய போறது. சோ இப்ப நம்ம இங்க சொன்னதை இந்த இடத்துல எழுதிடணும். சின்ஸ் A and B are integers, A minus 3B divided by 2B is rational. ஏன்னா இன்டீஜரை A by B ஃபார்மேஷன்ல இந்த மாதிரி எழுதுறோம்னா கண்டிப்பா அது ரேஷனல் நம்பரா மாறி இருக்கும். அண்ட் சோ root 5 is rational. ஏன்னா இதுவும் ஈக்குவல் அப்படின்னா இது ரேஷனல் அப்படின்னு சொன்னா இதுவும் ரேஷனல் நம்பரா தான் இருக்கும். அததான் இந்த இடத்துல நம்ம சொல்லி இருக்கிறோம். பட் இதுதான் நமக்கு கான்ட்ராடிக்ஷனா வருது. ஏன்னா ரூட் 5ங்கிறது இர்ரேஷனல் அப்படின்னு நம்ம ஜஸ்ட் நவ் ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்முல. பட் திஸ் கான்ட்ராடிக்ட்ஸ் த ஃபேக்ட் தட் ரூட் 5 இஸ் இர்ரேஷனல். ஸோ இப்போ லாஸ்ட் ஸ்டெப், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். தேர்ஃபோர் our assumption is wrong. Therefore 3 plus 2 root 5 is irrational. So இது மாதிரி எழுதி விட்டீங்கன்னா போதுமானது. If it is useful, please subscribe and share. Thank you for watching.